Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A boat is moving with a velocity 3i cap plus 4j cap in the river and water is moving with a velocity minus 3i cap minus 4j cap with respect to the ground. Relative velocity of the boat with respect to water. தண்ணியை பொறுத்து பார்க்குறேன் சார். தண்ணி எப்படி போகுது? 3i cap 4j cap. ஸோ தண்ணியோட வெலாசிட்டி இதான் சார் தண்ணியோட வெலாசிட்டி. ரிவர் சாரி தண்ணி இல்லை போட்டோட வெலாசிட்டி. ரிவர் என்ன ஆகுது? minus 3i cap minus 4j cap. ஸோ இதான் ரிவரோட வெலாசிட்டி. இப்போ ரிவரை ஒரு மனுஷனை வச்சுக்கோ, நீ தான் வந்து ரிவர், நான் தாங்க மனுஷன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம், ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம். இப்போ நல்லா பாரு, நான் முன்னாடி எவ்வளோ போயிட்டேன் 3i cap, நீ பின்னாடி எவ்வளோ போயிட்டேன் minus 3i cap போயிருக்கேன். நீ என்ன சொல்லுவ? சார் நான் நகரவே இல்லை சார், ஆனால் இப்போ அவன் 6 மீட்டர் முன்னாடி போயிருக்கான் ஒரு செகண்டில். ஒரு செகண்டுக்கு அப்புறம் வர நான் 3 மீட்டர் முன்னாடி, நீ 3 மீட்டர் பின்னாடி. ஆனால் நீ என்ன சொல்லுவ? சார் நான் நகரவே இல்லை. அப்போ என்ன பண்ணி ஆயிடுச்சு? இந்த வேல்யூ கூடி போயிடுச்சு, கரெக்டாக இல்லையா? அப்போ எவ்வளோ சார்? நீ 6 மீட்டர் தள்ளி இருக்க, அப்போ நீ ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் நகர்ந்துருக்க. ஓகே, ஒய் ஆக்சிஸில் பாரு, நான் ஒய் ஆக்சிஸில் 4 மீட்டர் மேலே போகிறேன், நீ ஒய் ஆக்சிஸில் 4 மீட்டர் கீழே வர. அப்போ நீ என்ன சொல்ல? சார் நான் நகரவே இல்லை. அப்போ இவன் என்கிட்ட 8 மீட்டர் தள்ளி இருக்கானா, இந்த வெலாசிட்டினா 8 ஆயிடுச்சு. அப்போ 6i cap plus 8j cap. இல்லை சார் எனக்கு புரியல. வெலாசிட்டி ஆஃப் மேன் எவ்வளோ? velocity of man வந்து 3i cap plus 4j cap. velocity of river என்ன? minus 3i cap minus 4j cap. அப்ப velocity of man with respect to river வேணும்னா velocity of man minus velocity of river. so இதுல நீ இது சப்ட்ராக்ட் பண்ணா 6i cap, இதுல நீ இது சப்ட்ராக்ட் பண்ணா 8j cap. இல்லைன்னா என்ன பண்ணு, அந்த ரிவரை ஓடாதையா, ரிவர்னு சொல்லணும், ஓடல, நீ ஆல்ரெடி 3ல போறியா, என் ஸ்பீடும் 3 சேர்த்துக்கோ, அப்போ 4 6 ஆயிடுச்சா? அதே மாதிரி ஒய் ஆக்சிடென்ட் நீ 4ல போறியா, எந்த -4 இருக்கு, நான் உங்களுக்கு உல்டாவா தரேன், 4 சேர்த்துக்கோ, அப்போ 8 ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சு, நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.